உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். எமக்காக மரணித்த போராளிகளையும் நினைவில் சுமந்தபடி. வணக்கம். யாழ்ப்பாணத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக 86 குடும்பங்களைச் சேர்ந்த 297 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. திருகோணமலையில் பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேண்டத்தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று முதல் பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும் போது பயணச்சீட்டுகளை கொள்வன செய்வதற்கு வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. அம்பிட்டிவிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் சட்டத்தரணி தனுக ரஞ்சனக கமந்தகமக அன்று செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்காக நடிகர் விஜயுடன் பேச்சு நடத்த ஏதுவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சென்னையை அடுத்த பனையூர் அருகில் இருக்கும் நட்சத்திர விடுதியொன்றில் தங்க வைத்த பாரதிய ஜனதாவினர் திட்டமிட்டுள்ளனர். கணக்கெடுப்பு படிவம் பதிவேற்றப்பட்ட வாக்காளர்களின் விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்தியாவுக்கான பயணத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் ஒத்திவைத்துள்ளார். சுவிட்சர்லாந்து ஜெனீவா மாகாணத்தில் பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜெர்மன் நகரம் ஒன்றில் 300 கிலோ எடை கொண்ட தேவாலய மணியொன்றை திருடர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கனடாவில் குடியுரிமை சட்ட சீர்திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. அடுத்து இந்திய வம்சாவளி குடும்பத்தை அதிக பலம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக சரணடைய விரும்புவதாக நாடு முழுவதும் உள்ள மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அரசு வழங்கும் மறுவாழ்வு ஏற்படுவதாக கூறியுள்ள அவர்கள் சரணடைய அடுத்த மாதம் மாசி 15 வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்க செயற்கைக்கோளை வணிக ரீதியில் அடுத்த மாதம் இஸ்ரேல் விண்ணில் செலுத்த உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் விசா சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆப்கான் அமைச்சர் அல்காஜ் நூருதீன் அஜிஜி கூறியுள்ளார். பிரான்ஸ் பொண்டி பகுதியில் வசித்து வந்த வவனியாவை சேர்ந்த 39 வயது ஆணும் 36 வயது பெண்ணும் அரச சலுகைகள் பெறுவதற்காக கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. சட்டபூர்வமாக திருமணம் முடித்த இவர்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் தனிநபர் பெற்றோருக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக போலியாக விவாகரத்து செய்த இருந்தது தெரிய வந்திருந்தது. 1998 டைனஸ் யோஸ்பின் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் போனஸ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கப்படுகின்றது. இந்த ஆண்டு இது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2.2 மில்லியனுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு தானாகவே வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு எத்தியோப்பியாவில் இந்நாட்டின் அபர் மாகாணத்தில் கேலி கும்பி என்ற எரிமலை உள்ளது. எதித்திரியா நாட்டின் எல்லை அருகே இந்த எரிமலை அமைந்திருக்கிறது. இதனிடையே கேலி குப்பி எரிமலை கடந்த 10,000 ஆண்டுகளாக எந்தவித வெடிப்புமின்றி அமைதியாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இது வெடித்து சிதறி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்டில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் அயர்லாந்து வீரர் ஆண்டி மெக்பிரின் சாதனை பட்டியலில் இணைந்துள்ளார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் படுவு தோல்வியடைந்து அதிர்ச்சியாக இருந்தது என இங்கிலாந்து அணி தலைவர் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை
ஸ்மிருதி மந்தனாவுக்கு இன்றைய தினம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவரது தந்தை மாரடைப்பு ஏற்பட்டது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனாவுக்கு இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுக்கும் இன்று திருமணம் நடைபெற இருந்தது தற்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மகளிர் கபடி உலக கோப்பையை வென்றதன் மூலம் இந்திய மகளிர் அணி ஒரே மாதத்தில் 3 உலக கோப்பையை வென்று சாதனை படைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.